டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தமிழ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் இன்றைக்கி நம்ம பார்ட் 12 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 11 பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான 50 கொஸ்டின்ஸை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட டெய்லி 5 மினிட் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, கரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவுத் தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவுத் தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் போன்ற பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாட்டு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது. இதுதான் பேராகிராஃபு. இதிலிருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையாக பங்கு வகிக்கும் தொழில் உழவுத் தொழில். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொருணை. திருநெல்வேலியின் மருவு நெல்லை. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று சேர்வலாறு. நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் ப்ளஸ் இடையே. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை ப்ளஸ் துணை. இடம் ப்ளஸ் எங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி. அணுகு என்னும் எதிர்ச்சொல் விலகு. பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, ஆந்திரம் இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் உள்ள, அது இந்தியாவில் உள்ள ஸ்டேட்டு. பட் இலங்கை பார்த்திங்கன்னா சுற்றி வந்து அது வந்து ஒரு ஐலாண்டு, 3 பக்கம் தண்ணி இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து மித்த ஸ்டேட்டுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். பொருந்தா சொல்லை கண்டறிக. நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை, நீவீர் அல்லர். ஸோ இதில் வந்து நான் அல்லேன் அப்படிங்கிறது சரியான ஒருமைப்பன்மை. அதே மாதிரி நாம் அல்லோம், நீ அல்லை அப்படிங்கிறது சரியானது. பட் நீவீர் அல்லர் அப்படிங்கிறது தவறானது. இந்த அல்லர்ங்கிறது பலரை குறிக்கிறது, பட் நீவீர்ங்கிறது ஒரு நபரை குறிக்கிறது. அப்போ இதுதான் தவறானது. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. தமிழ்தாய், விற்கொடி, மன மகிழ்ச்சி. ஸோ விகார புணர்ச்சி இல்லாத சொல் வாழை மரம். பின்வரும் வாக்கியங்களில் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. இதில் பார்த்திங்கன்னா அந்த சந்திப்பிள்ளை வந்து இந்த இக்கு இத்து அந்த இதுதான் வந்து மெயினாக சொல்கிறாங்க. ஸோ கரெக்டான சந்திப்பிள்ளை ஏற்றதுனா எழுதப்பட்டு கிட்ட இக்கு வரும். ஓகேங்களா? அந்த ஒரு இது மட்டும்தான். மித்த இடத்துல வந்து ஒரு சில இது வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கரெக்டான ஆப்ஷன் வந்து நீங்கள் 4 ஆப்ஷன் ரீட் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கம்மிங் குரூப் 2 எக்ஸாமுக்கு ஸ்மார்ட்டாக படிங்க. ஸ்மார்ட்டரான மெட்டீரியலோட குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படுற தமிழ் அண்ட் மேக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஒன், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த இடத்துல வந்து இச்சு வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், கற்றோருக்கு. ஸோ இந்த இடத்துல இக்கு வரலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருளில் இந்த இடத்துல இப்போ வரணும், பட் வந்து இப்போ கொடுக்கல. ஸோ இது ஒரு ராங். செகண்ட் இதில் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் இங்கே இப்போ கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தான் வந்து கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம், சந்தி பிழையற்ற தொடரை எழுதுக. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. அடுத்தது பாருங்கள், ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு. அடுத்து யானைக்கு இச்சு வந்திருக்கு, தப்பு. லாஸ்ட் ஆப்ஷன், ஆசிய யானைகள் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. எந்த தொடருமே வரலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இத்து வந்திருக்கா. ஸோ அடுத்து வந்து அதுதான் வந்து சரியானது. யானைக்கு தந்தம். அப்போ இந்த இடத்துல இத்து அப்படிங்கிற சந்தி தான் கரெக்டானதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சென்டென்ஸ் சொற்றொடர். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அறிக. ஸோ பேலன்ஸ் சொல்ல ஆப்ஷன் எல்லாமே பொருந்துகிற தமிழ் சொல். அது என்னங்கிறத படிச்சுக்கலாம். ஃபோனாலஜி ஒலியியல், ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம், லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல். இது 3மே சரியானது. இதிலேருந்து கூட அடுத்த கொஷின்ஸும் உங்களுக்கு கேட்கப்படலாம். எப்பவுமே ராங் மட்டும் பார்க்காம கரெக்டாக உள்ளதையுமே படிச்சுக்கோங்க. ஸோ இதில் அப்போ தவறாக உள்ளது இதழியல் மேகசின் அப்படிங்கிறதா.
அடுத்தது சேம் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுக. டிஜிட்டல் ரெவல்யூஷன், மின்னணு புரட்சி. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆறு அப்படிங்கிறது நதியை குறிக்கும். விடு, வீடு, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ஃபஸ்ட்டு விடு கைவிடுதல், வீடு தங்கும் இடம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். அறம் அப்படிங்கிறது வழியில் நல்ல முறையில் போர் செய்கிறது. அறம் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள் அப்படிங்கிறது. இந்த ரா செகண்ட் ஒன்று வரும். ஸோ இது இந்த 2 டேஷில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கரெக்டாக எக்ஸாக்டாக தெரிஞ்சாலே போதும், நீங்கள் சரியாக ஆன்சர் எழுதலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பல வகையான கடற்கலன்கள். ஸோ பல வகையான கடலில் செல்லக்கூடிய கப்பல் அந்த மாதிரி கேட்டகரி தான் நாவாய், வங்கம், தோணி, களம்னு குறிக்கப்படுது. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். வெய்யோன், பகலவன், சூரியன். துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? நுனிப்பகுதியை குறிக்கும். பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தான், பார். சரியான வேர்ச்சொல்லினையை கண்டறிய. நடக்கிறது, நட. வேர்ச்சொற்களை தேர்வு செய்ய. அறிஞர், அறி. வேர்ச்சொற்களுக்கு வினையாளனின் பெயர் காண்க. கொடு, கொடுத்தோர். கொடுக்கப்பட்ட தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. படித்தல், படி. அகர வரிசைப்படி எழுதுக. மலை, மேகலை, மயிலை, மோதல். செகண்ட் ஒன்று அகர வரிசைப்படி தான். செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான அகர வரிசை ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, மாணவன். அடுத்தது அகர வரிசைப்படி தான். கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. இதுதான் சரியான சென்டென்ஸு. மித்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். யானைகள் தாக்குவதில்லை மனிதர்களை பொதுவாக. உங்களுக்கு ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு கிளியராகவே தெரியும் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இல்லைங்கிறது. ஸோ சரியான விட யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். முளையிலே விளையும் தெரியும் பயிர். இது ப்ராவர்ப் தான். ஸோ நம்மளுக்கு தெரியும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் புலனம். இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இந்திய ஏவுகணை நாயகன் யார்? எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். இதில் பிறவின வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் அப்துல் நேற்று வருவித்தான். தன்வினை சுடரை கண்டறிக. வள்ளி மாலை தொடுத்தாள். அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தொடுக்கப்பட்டது அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ கரெக்டானது வள்ளி மாலை தொடுத்தாள். செய்யப்பாட்டு வினைத்தொடரை காண்க. பாட்டு அவளால் பாடப்பட்டது. ஆகாய தாமரை உவமை கூறும் பொருள் கூறுக. இல்லாத ஒன்று. புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. வேங்கை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. எடுப்பார் கைப்பிள்ளை ஓமை கூறும் பொருள் தருக. சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். கலைச்சொற்கள். டாக்டரேட் முனைவர் பட்டம். கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். நீபவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. ஸோ நீபவனத்தையோட மீனிங் என்ன? கடம்ப வனம். கலைச்சொல் அறிக. பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜி. விடைவகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. பொருத்தமில்லாத விடையை கண்டறிக. வினா எதிர் வினாதல் விடை. ஸோ வினா எதிர் வினாதல் விடை. இது செய்யேன், இது செய்வாயா அப்படின்னு கேட்குறப்ப நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது வினா எதிர் வினாதல் விடை. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்றைக்கான 50 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த பார்ட்டில் அடுத்த 50 கொஷின்ஸ் கவர் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.